ஹலோ மக்களே, பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இன்னைக்கான எபிசோட் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. சோ இந்த எபிசோட்ல மொத்தம் 22 செலக்டட் கண்டஸ்டன்ட் இருக்காங்களே. சோ இவங்களுக்கு தான் டாஸ்கே வச்சிருக்காங்க. லாஸ்ட் 7 எபிசோடா வந்து பேசி நம்மள ஆறாரன்னு அத்தாங்க. சோ இதுக்கப்புறமேட்டு டாஸ்க் இருக்கும், ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும் நம்புறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அந்த ப்ரோமோல ஏகப்பட்ட டாஸ்க் வச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அதை பத்தி டீடைலா அடுத்த வீடியோல பேசுறேன். இன்னைக்கு என்ன டாஸ்க் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மட் டாஸ்க். ஓகேவா? சோ இந்த மட் டாஸ்க்ல எந்த டீம் ஜெயிச்சிருக்கு, ஜெயிச்ச டீமுக்கு என்ன பெனிஃபிட், தோத்த டீமுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 11 பேரா பிரிக்கிறாங்க. 22 பேர்ல இருந்து 11 பேரா பிரிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ரெட் டீம், இன்னொருத்தர் வந்து ப்ளூ டீம். அந்தந்த டீமுக்கு அவங்களே நேம் வச்சுக்கணும். ரெட் டீமுக்கு வந்து ரெட் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரிஷ்மா அவர்கள் நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. ப்ளூ டீமுக்கு வந்து மண்புழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து நம்ம இவங்க ஷாமா அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சோ இந்த ப்ளூ டீம்ல இருக்க 11 பேருக்கும் ரெட் டீம்ல இருக்க 11 பேருக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. 1 to 11 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த நம்பரை நீங்க எப்படி யார் வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் ஆனா அந்த மட்ல போய் நீங்க தேடுறீங்க, அந்த சேத்துல போயிட்டு நீங்க வந்து உங்க நம்பரை கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும். இப்ப 6ன்னு போட்டிருக்கீங்கன்னா அந்த 6 அந்த மட்ல நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். இல்ல வேற எதனா கார்டு எடுத்தீங்கன்னா அவுட். ஓகேவா? வேற எதனா கார்டு எடுத்துட்டு வெளியே வரக்கூடாது. ஓகே, அதே மாதிரி உள்ள நிறைய எம்டி கார்டும் இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கணும். உண்மையிலே மட்டு ரொம்ப ஹார்டாவே இருந்தது, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க நிறைய பேரு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ டீம்ல இருந்து வரது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா பவுல். ஓகே, பிரியங்கா பவுல் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஸ்விம்மிங் பூலுக்கு போன மாதிரி ஸ்விம்மிங் வச்சிட்டு இருக்காங்க. போனவனே அப்படியே பத்துட்டாங்க, சாஷ்டாங்கமா படுத்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் அடிக்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா தேடி இருந்தாங்க. நான் கூட எப்படியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன், ஆனா கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி நம்ம ரெட் டீம்ல வந்து சம்யுக்தா அவர்கள், அவங்களும் ரொம்ப நேரமா தேடிட்டே இருந்தாங்க, கண்டுபிடிக்கல. சோ எல்லாரையும் ஸ்வாப் பண்றாங்க. ஓகேவா? ரொம்ப நேரமா தேடினா ஸ்வாப் பண்ற மாதிரி பண்றாங்க. பட் ஆனா கரிஷ்மா அவர்கள் அவங்க டீம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க. ஓகேவா? அந்த ரெட் டீம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. கரிஷ்மா அவர்கள் சொன்னாங்க, அதாவது இப்போ போயிட்டு ஒரு கார்டு எடுத்து பாக்குறோம், அந்த கார்டுல வந்து நம்பர் 3 இருக்கு, நம்ம டீம் வந்து நம்பர் 3 இருக்குன்னா அதை எடுத்து இந்த ஓரமா போட்டுருங்க. அடுத்தது நம்பர் 3 உள்ள போனோடனே டக்குன்னு அந்த கார்டு எடுத்து காமிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அதை வந்து அவங்க ஓப்பனா சொன்னாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் டீம்ல எதனா கார்டு கிடைச்சுதான் அதை தூக்கி வேற இடத்துல ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாடி இருக்காங்க போல. சோ உண்மையிலே நல்லாவே ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூ டீம்ல வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போடல போல. நம்ம முனியம்மாள் அவர்களும் அதே மாதிரி தான் ரொம்ப நேரமா வந்து தேடிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகேவா? முனியம்மாள் அவர்கள் உண்மையிலே ரொம்ப எஃபெக்ட் போடவே இல்லை இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், முனியம்மாள் அவர்கள் வந்து டாஸ்க்ல ரொம்பவே சொதப்பி இருக்காங்க. அவங்க பேசுறதுலாம் நல்லா இருக்கு, அவங்க வந்து வெள்ளந்தியா இருக்காங்க, இதெல்லாம் வேற விஷயம். பட் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் டாஸ்க் தான் மெயின். சோ டாஸ்க்ல அவங்க பெருசா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பட் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு, அதை பின்னாடி சொல்றேன். இந்த மாதிரி ஒருத்தரா வராங்க, ஒருத்தரா வந்து அந்த மட்ல போயிட்டு தேடுறாங்க. சோ நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இருந்தது. ஓகேவா? ஒரு சில பேர்லாம் நிறைய பேர் வந்து சும்மா ஒப்புக்கு சப்பான் மாதிரி வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிற பேர்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டாஸ்க்ல பார்க்க முடியாது. தர்வின் ப்ரோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாரு. லாஸ்டா வந்து அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் டாஸ்க் முடிஞ்சது. ஓகே, இந்த மாதிரி 11 பேர் ஒருத்தரா உள்ள வராங்க, தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் உள்ள வராங்க. இல்லையா 2 பேரால கண்டுபிடிக்க முடியல, ஸ்வாப் பண்றாங்க. இதுதான் டாஸ்க். ஓகேவா? சோ இந்த டாஸ்க்ல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட் டீம். ரெட் டீம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. ப்ளூ டீம் தோத்துட்டாங்க. ப்ளூ டீம்ல வந்து தோத்ததுனால அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, உங்க டீம்ல யாரு 2 பேர் வந்து சரியா பண்ணலன்னு சொல்லிட்டோ ஓட்டு மாதிரி போட சொல்றாங்க. இது எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல நடக்கும். அதாவது இந்த வீக்லி பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவங்களுக்குள்ள வந்து யாரு ஒஸ்ட் யாரு பெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணுவாங்களா 2 பேரும். அந்த மாதிரி தான் இது. இதே மாதிரி ரெட் டீம்லயே வந்து 2 பேரை வந்து சூஸ் பண்றாங்க. ஓகே, இதுல இருந்து யார் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ரெட் ஸ்டாரும் கிரீன் ஸ்டாரும் போகுது. முனியம்மாள் அவர்கள் பேர் அதிகபட்ச பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிரியங்கா பவுல் பேரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ அதனால இதுல அதிகமான ஓட்டு வாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முனியம்மாள் அவர்கள். சோ முனியம்மாள் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டா. ரெட் கார்டு இல்லது அந்த ரெட் ஸ்டார். ஓகே, ரெட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. முதல் ரெட் ஸ்டார் வந்து முனியம்மாள் வாங்கிட்டாங்க. ஓகேவா? சோ எத்தனை ரெட் ஸ்டார் வாங்கினா எவிட்டட்னு கன்ஃபார்மா தெரியல, 3ன்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இந்த பக்கம் வந்து சம்யுக்தா அவர்களுக்கு வந்து அந்த கிரீன் ஸ்டாரை கொடுத்தாங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது கேம் ஆடும் போது சம்யுக்தா அவர்கள் ரொம்ப நேரமா டைம் எடுத்தாங்க. ஒரு 3-4 வாட்டி ஸ்வாப் ஆயிட்டு ஓகேவா லாஸ்டா தான் அவங்களும் கண்டுபிடிச்சாங்க அந்த கார்டை. பட் ஆனா அவங்களுக்கு எதிராக வந்து அந்த கிரீன் ஸ்டாருக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்கன்னு பார்த்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அந்த கார்டை எடுத்தாங்களே, இந்த நம்பர் 3 நம்பர் 2 எடுக்கிற கார்டை அந்த டீம்மேட் கிட்ட, அவங்க டீம்மேட் கிட்ட யாரு நம்பர் 2 நான் இங்க வைக்கிறேன், இங்க வந்து எடுத்துக்கோங்க, நம்பர் 3 இங்க வைக்கிறேன், இங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா அந்த இதுலாம் பண்ணதெல்லாம், அந்த இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணது, இங்க இருக்கு போய் எடுங்க, அங்க இருக்கு எடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து யாரு? கரிஷ்மா. நான் அந்த இதுல பார்க்கும்போது மைக்ல பேசுறது கரிஷ்மா தான் அதிகமா பேசுறாங்க. ஓகேவா? சோ அதனால நான் வந்து கரிஷ்மா கிடைக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா இங்க வந்து சம்யுக்தா அவர்கள் உள்ள வந்து சைலண்டா நிறைய வேலையை பார்த்திருக்காங்க. சோ அவங்க கேம்ல ஒழுங்கா விளையாடலனாலும்
மத்த கண்டஸ்டன்ட்க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால தான் நிறைய கண்டஸ்டன்டால சீக்கிரமா மேட்சை முடிக்க முடிஞ்சது. சோ அந்த பேஸ்ல வந்து நம்ம சம்யுக்தா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இதுதான் பார்க்க முடிஞ்சது. சோ ஒன்னு ரெட் ஸ்டார் வாங்கின முனியம்மாள், அதே மாதிரி கிரீன் ஸ்டார் வாங்கினது வந்து நம்ம சம்யுக்தா. சோ இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், கிரீன் ஸ்டார் வாங்கலுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியல. ரெட் ஸ்டார் வாங்கலவங்க வந்து இன்னும் 2 வாங்கினாங்கன்னா அவங்க எவிக்டட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேவா, இதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஓகே, சோ இந்த ப்ரோமோல ஏகப்பட்ட விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அதாவது ஏகப்பட்ட டாஸ்க், கோட் டாஸ்க்லாம் இங்க வந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுல நடக்கிற எல்லா டாஸ்க்கும் போன சீசன்ல வைக்க முடியாத எல்லா டாஸ்கையும் இந்த சீசன்ல வச்சிருக்காங்க போல. சோ அது என்ன ஏதுன்றதுலாம் அடுத்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ இந்த டாஸ்க்ல யாரெல்லாம் நல்லா பண்ண மாதிரி உங்களுக்கு தோணுதோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த டாஸ்க்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. இதுல நான் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் விசஸ் டெவில் டாஸ்க். ஓகே, சோ இதுல வந்து நம்ம ஷமா அவர்கள் வந்து விஜய் சுகுமாரனை கண்ணத்திலே விட்டுருப்பாங்களே. சோ அந்த எபிசோட் நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ ஏகப்பட்ட மேட்டர் நடந்துட்டு இருக்கு மக்களே. அதே மாதிரி தி காமன் மேன் ஷோவோட ஃபைனல் ஷூட்டிங் முடிஞ்சு டாப் 3 கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் வீட்டுல டைரக்டா போறாங்க. ஹோல்ல இருக்க 4 பேர்ல இருந்து 2 பேரை மக்களாகி நீங்க செலக்ட் பண்ணி உள்ள அனுப்ப போறீங்க. சோ இதெல்லாம் வந்து நான் போன வீடியோல டீடைலா சொல்லியிருந்தேன், மறக்காம அங்க செக் பண்றீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக்.